40 நிமிஷம் ஆகிட்டு 1 மணி நேரம்னா பார்க்க யோசிப்பாங்க. நல்லா கவனிங்க. இப்போ அடுத்த பகுதி என்னன்னா, கடவுளோடு பேச முடியுமா, கடவுளை தரிசிக்க முடியுமான்னா முடியும், பேச முடியும். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி மத வழிபாட்டில் மதங்களுக்கு போய் இருக்கிறத என்ன செய்யணும்னா ஸ்டாப் பண்ணிட்டு எங்கே போகக்கூடாது, மதத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. மத வழிபாட்டுகளை என்ன செய்யக்கூடாது, நீ மாம்ச சிந்தையில் வாழ்கிறத விட்டுறணும். ஆவிக்குரிய சிந்தையில நீ ஆவியில் என்ன செய்யணும். அதுதான் யோவேலில் சொல்றாரு, இறுதி நாளில் மாம்சமான யாவரும் மேலே என்னுடைய ஆவியை ஊற்றுவே. முதியோர்கள் மூப்பர்கள் தரிசனங்களை காண்பார். தரிசனத்தின் மூலமாக ஆண்டவர் பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா பேசினார். தானியலோட பேசினார், தாவீதோட பேசினார், மோசேயோட பேசினார், யாக்கோவோட பேசினார். எல்லா மனுஷனோடையும் தரிசனத்தோடு நினைச்சாருன்னா பேசினார். ஏன்னா அவங்க ஆன்மீகத்தில் இருந்தாங்க. அன்னை மரியாள் சொல்லுகிறார்கள், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் ஆவியை ரட்சகராம் தேவனில் களி கூறுகிறது. கைதிகளை பார்ப்போம். கடவுளோடு பேசுகிற உரையாடுகிற ஒரு அனுபவம். ஆன்மா தான் ஞானம் நிறைந்த ஆன்மாவில் தான் ஞானம் இருக்கிறது, ஆன்மாவில் தான் அறிவு இருக்கிறது. அதனால ஏசாயா தீர்க்கதரிசி 11ஆம் அதிகாரத்தில் சொல்லுவார். ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் 11ஆம் அதிகாரத்தில் அங்கே ஆண்டவர் அந்த ஒரு மரம் கிளை வேறு சொல்லுவார். வாசிக்க பார்ப்போம். ஈசா என்னும் அடிமரத்தில் இருந்து ஒரு துளிர் தோன்றி அதன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். நல்லா கவனிச்சுக்கோங்க. இயேசு மேல ஒரு ஆவிக்குரிய பிள்ளைன்னா யாருன்னு சொன்னா, ஆவியில் நடத்தப்படுற ஒரு மனுஷன் யாருன்னு சொன்னா, இயேசுவிலிருந்து அப்போஸ்தலரிலிருந்து நீங்களிலிருந்து நான் வரை விசுவாசிகள் அனைவரும் ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் வேளாணையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கி இருப்பார். கைதிகளை பார்ப்போம். யார் மேல இப்ப சொல்லணும்? ஞானத்தையும் பலனும் அருளும் ஆவியும், ஆற்றலை பலனையும் சக்தியும் அருளும் ஆவியும், கடவுளுக்கு பயப்படுற பயத்தையும் வல்லமையை அருளும் ஆவியும் எனக்குள்ளே தங்கி இருக்கிறது. நான் ஆவி மனிதன், நான் இப்பொழுது ஆவியிலே என்ன செய்ய போகிறேன், நான் ஆண்டவரோடு பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஆவியிலே நீங்க என்ன செய்யணும்? மாசற்ற விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் ஜெயம். இந்த இயேசுவின் ரத்தம் எனக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறது? பரலோகத்திலே பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறது. கைதிகளை பார்ப்போம். நல்லா கரங்க. இதை எபேசியர்கள் திருமுகம் வாராங்க, வாசிங்க பார்ப்போம். எபேசியர்கள் திருமுகம் இல்லை 1 பேர்லாம் நினைக்கிறேன் 34 முதல் அதிகாரம் 34ஆம் ரோமேயர் 8ஆம் அதிகாரம், ரோமேயர் 8ல் 34ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். உங்களை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய கடவுளுடைய பிதாவுடைய வலது வருஷத்திலும் இருக்கிறவர், பரலோகத்திலே நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நல்லா கைதிகளும் நல்லா கரங்களை தட்டி. ஹலோ, நமக்கு ஒருத்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? நமக்காக யார் பந்தி பேசிட்டு இருக்கிறா? இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணுவாரோ ஜெபம் பண்ண மாட்டாரோ தெரியாது, பண்ண மாட்டாரு, எந்த பாஸ்டரும் பண்ண மாட்டாரு. ஆனால் உன்னை ரட்சித்த, உன்னை தன்னுடைய இரத்தத்தினால் நீதிமானாக்கிய, உன்னை பரிசுத்தவானாக்கிய, கடவுளுடைய மகளாக உன்னை மாற்றிய இந்த இயேசு பிதாவின் வலது வருஷத்திலே உனக்காக அவர் நாள்தோறும் பரிந்து பேசிக் கொண்டிருக்க இயேசு கைது. இதை நீங்க சொல்லி வரவாடணும். இயேசுவே என் அண்ணா எனக்காக 24 மணி நேரமும் அந்த பிதாவின் இடத்துல பரிந்து பேசி என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு?
எனக்கு விரோதமா ஆயுதங்கள் வரும்போது, எனக்கு விரோதமா சத்துருக்கள் வரும்போது, எனக்கு விரோதமா மனிதர்கள் எழும்பும்போது அவைகளை எல்லாம் நிர்மூலமாக்கி சதுரடித்து அவர்களை எல்லாம் நீர் அழித்து நீர் எனக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறீர்? உம்முடைய மறைவிலே, உம்முடைய உன்னத ரெக்கையின் அடைக்கலத்திலே என்னை பாதுகாத்து என்னை பத்திரமாக வழி நடத்தி கொண்டிருக்க. கைதுகளா, இப்பொழுது நான் உம்மை வரவேற்கிறேன். உம்மை நான் இப்பொழுது என்ன செய்கிறேன்? சந்திக்க நான் விரும்புகிறேன். தாகத்தோடு வந்திருக்கிறேன். என்னோடு பேசும், நான் என்ன செய்ய வேண்டும், உடைய சித்தத்தை வெளிப்படுத்தும் என்று சொல்லும்போது அந்த ஆவியிலே அந்த கடவுளுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே பேசுகிறதை நீங்கள் கேட்க முடியும். கைதுகளா, டெய்லி இப்படி ஒரு காலையில் ஒரு அரை மணி நேரம், நைட்டு படுக்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் நீங்கள் என்ன செய்யணும்? நைட்டு படுக்க போகும்போது எல்லாருமே எப்படி தூங்குவோம்? எப்படி படுக்க போகிறோம்? ஐயோ ஆதவத்தி, நமக்கு ஒன்று பிறந்துச்சு, நம்மளை உயிர் எடுத்து நிம்மதியில்லாமல் சாப்பிடாமல் படுத்து கிடக்க. நமக்கு ஒருத்தன் வாச்சானே, இவனால் நமக்கு நிம்மதியே இல்லை, என்னைக்கு தான் இவன் நம்மளை என்ன செய்ய போகிறானோ இந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டு நினச்சிக்கிட்டு திட்டிக்கிட்டு திமிரிக்கிட்டு, இன்னைக்கு போன இடத்துல இப்படி ஆகிப்போச்சு, போன இடத்துல நடக்கலையே, இப்படி எத்தனை நாள் அலையிறது, இப்படி இந்த மாதிரி நினைக்கிறத யோசிக்கிறத விட்டுட்டு, இந்த நாள் நடந்ததெல்லாம் என் நன்மைக்காக நடந்தது, இறைவா கோடி நன்றிகள். கைதிட்டுகளை பார்ப்போம். நான் செய்கிற எல்லா காரியத்திலும் நீர் என்னோடு கூட இருந்து எனக்கு துணையாக இருந்து என்னை வழிநடத்தி இப்பொழுது ராத்திரி என்னை நிம்மதியாக தூங்கும்படி இந்த இரவை தந்திருக்கிறேன். இந்த இரவை நான் மகிழ்ச்சியோடு வரவேற்கிறேன். கைதிட்டுகளை பார்ப்போம். இது என்ன சிந்தை? நமக்கு இது என்ன சிந்தை? ஆவிக்குரிய சிந்தை. இந்த ராத்திரி நான் உம்முடைய மார்பிலே சாய்ந்து நான் தூங்க விரும்புகிறேன். உடலிலே சொல்லுங்களேன். இப்படி சொல்லி இப்படி ஆண்டவரோடு உறவாடி பேசி இந்த ராத்திரி சங்கீதக்காரர் சொல்றாரு, என் தேவன் உறக்கத்திலும் எனக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறார். கைதுகளை பார்ப்போம். உறங்கும் போது தாங்க நிறைய நம்ம உடல் உறுப்புகள் நல்லா இருக்கு. படுக்கும்போது பாருங்க, களைச்சி வெறுத்து சோர்வோட தலைவலி, இடுப்பு வலி, வயிற்று வலின்னு நிறைய வலிகளோடு தான் படுத்திருப்போம். ஆனால் தூங்கி காலையில் எந்திக்கும் போது எப்படி இருக்குது மக்களமக்கா? அப்போ ராத்திரியில் அவர் என்ன செஞ்சிருக்காரு? உறக்கத்தில் என்ன செஞ்சிருக்கிறாரு? என் ஆண்டவர் என் பலகீனத்தை மாற்றி என்னை பலத்தோடு எழுப்பி விட்டுருக்கிறார். கைதுகளை பார்ப்போம். 24 மணி நேரமும் நல்லதை மற்றும் நன்மையானதை மட்டும் நீ பேசிக்கிட்டே இருக்கணும், யோசிக்கிட்டே இருக்கணும், நீ அறிக்கை பண்ணிக்கிட்டே இருக்கணும். உள்ளத்தில் விசுவாசித்து வாயிலே அறிக்கை செய்கிறவர் மீட்பு பெறுகிறார். குரலிலே சொல்லுங்களேன். இது என்னது? ஆவிக்குரிய வழிபாடு. இது ஆவிக்குரிய சிந்தை. நீ வாயில உலர்றத முதல்ல நிறுத்திட்டு இதயத்திலிருந்து என்ன வருகிறதோ அதை மட்டும் நீ பேச ஆரம்பிச்சனா, இந்த உலகத்தில் நீ தான் ஞானி, இந்த உலகத்தில் நீ தான் ஆசீர்வதிக்கப்பட்டவர், இந்த உலகத்தில் நீ தான் கடவுளோடு உரையாடக்கூட அன்னை மரியாதை போல ஆன்மா ஆண்டவரை ஏற்றி ஆன்மாவில் தான் நீ என்ன செய்ய முடியுது? அந்த ஆன்மாவில் தான் நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? கவலைப்பட்டு இருக்கிற, பயந்துட்டு இருக்கிற, அப்புறம் இந்த உலகத்தில் அது நடக்கலையே இது நடக்கலையே, இதெல்லாம் அந்த ஆன்மாவில் தான் அந்த அறிவு இருக்குது. ஆன்மாவில் இருந்து தான். அதே மாதிரி ஆன்மாவில் இருந்து தான் ஆவிக்குரிய விஷயத்தை, இந்த இதயத்திலிருந்து ஆவியிலிருந்து வரக்கூடிய விஷயங்களை நீ பேச முடியும். ஆன்மா தான் ரெண்டையும் பார்க்கறது. ஆன்மா தான் அந்த 2 வேலையும் செய்யும். அதனால ஆன்மா இல்லைன்னா என்ன செய்யணும்? ஒரு வேலையும் நடக்க. ஆன்மாவில் இருந்தால் எண்ணங்கள், மனம், எண்ணங்கள் என்ன செய்யிருக்கு? வெளிப்பட்டு கொண்டு இருக்கிறது. ஆவி என்பது கடவுளோடு, கடவுளுடைய ஆற்றலோடு, கடவுளுடைய வார்த்தையோடு இந்த பூமியிலே நம்மளை என்ன செய்ய வாழ வைத்து கொண்டிருக்கிறது. பேசலாம். இப்போ கடவுளோடு பேசணும்னா காலையில் எழுந்திரிச்ச உடனே இந்த நாள் நல்ல நாளாக படைச்சிருக்கிறீரு, என்னை உயிரோடு எழுப்பியிருக்கிறீரு, என்னை சுகத்தோடு எழுப்பி உட்கார வச்சிருக்கிறீரு, எனக்கு நல்ல ஞானத்தையும் பலத்தையும் தந்து பலத்தின் ஆவியானவே இந்த காலையிலே என்னை என்ன செய்திருக்கிறீர்? உங்களுடைய பிரசன்னத்தில் மூடி இந்த நாளை நன்மையானதாக நீ எனக்கு தந்து வழி நடத்துகிறீர். கைதுகளை பார்ப்போம். ஒவ்வொரு நாளையும் என்ன செய்யணும்? எனக்கு இது நல்ல நாள். நானே காலையில் எழுந்த உடனே சொன்னேன், இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமை, நீர் இந்த நாளில் 7 நாள் நான் செஞ்ச எல்லாத்தையும் நீர் ஆசீர்வதித்து எனக்கு மகிழ்ச்சியை செழிப்பை தருகிற நாள்.
நான் பல நன்மைகளை செய்யும்படி நன்மையான ஈவுகளை, வரங்களை, வல்லமையை, வார்த்தைகளை இன்னைக்கு என் இருதயத்திலே நிரப்பி இதை நான் பேசும்படியாக இன்னைக்கு நீர் நேசிக்கிறேன். என்னை நீர் ஆவியானவரை வழிநடத்தி கொண்டிருக்கிறேன். உன்னதத்திலிருந்து வரக்கூடிய அந்த பரிசுத்த ஆவியினாலே நிறைந்து நான் இன்னைக்கு என்ன செய்கிறேன், இந்த சுவிசேஷத்தை, சத்தியத்தை இன்னைக்கு வரக்கூடிய மக்களுக்கு, இந்த யூடியூப்பில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு, ஃபேஸ்புக்கில் பார்க்கக்கூடிய மக்களுக்கு, வாட்ஸ்அப் மூலமாக பார்க்கக்கூடிய மக்களுக்கு நான் உடைய நற்செய்தியை நான் அறிவிக்கும்படி நீர் இன்னைக்கு என்னை வழிநடத்தி கொண்டு போக போகிறேன். கைது கிளம்பா. காலையில் எழுந்திரிச்ச உடனே இன்னைக்கு இந்த காரியத்தை நடத்தி தர்றீர், என் பிள்ளைகளை ஆசீர்வதிச்சிருக்கிறீர், எங்களுக்கு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட்ற உணவையெல்லாம் உடலுக்கு ஆரோக்கியமாக்கி எங்களுக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தை பலத்தையும் தந்து நீங்கள் வாழ்நாள் இன்னைக்கு என்ன செய்கிறீர், சிறப்பாக நீர் ஆசீர்வதித்து என்ன செய்கிறீர், சிறப்பித்துக் கொண்டிருக்கிறீர். இப்படி நீங்கள் பேசி ஒரு வாரத்துக்கு ஒரு 7 நாளைக்கு இப்படி நீங்கள் பேசி இப்படி கடவுளோடு உரையாடி பாருங்கள். நைட்டு படுக்கும்போது இப்படி உரையாடி பாருங்கள். ஒரு 7 நாளையில் இந்த கடவுள் பேசுகிறேன் அப்படின்னா நான் அந்த பிரசங்கத்தை நிறுத்தியிருக்கேன். ஆனால் அந்த ஆவிக்குரிய சிந்தையில் இருக்கணும். அந்த சோத்திரம் ஆண்டவரே, சோத்திரம் ஆண்டவரே, கர்த்தாவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். பிள்ளைகின நாளாகி நான் உங்களுடைய பாதத்தில் வந்திருக்க ஆண்டவரே, என் பிள்ளைகினத்தெல்லாம் மாற்றி ஆண்டவரே எனக்கு பலத்தை தாரு ஆண்டவரே. பிள்ளைகள் கூட ஒன்று சொல்லி கேட்க மாட்டேன் ஆண்டவர், பிள்ளைகளை கூட பாடு ஆண்டவரே. அப்படியே இந்த லீலி கடிக்கிற வடிக்கிறதையும் இந்த மாம்சத்தில் ஜம் முழுதையும் நிறுத்திடும். இதெல்லாம் ஒரு அழியில் சொல்லுங்களேன், இல்லை சத்தமாக சொல்லுங்களேன். இதுதான் இன்றைக்கி ஜெப கூட்டத்தில் சபையில் இன்றைக்கி பூரா இதான் நடந்துட்டு. அதனால் இந்த ஜெபம் பண்ணி முடிச்சதுன்னு பாருங்கள், யாருக்குமே திருப்தி இருக்காது, நிறைவு இருக்காது, நிம்மதி இருக்காது. நான் சொல்கிற ஆவியில் நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள். ஒரு அமைதியாக ஒரு 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய பாகத்தில் ஒரு 20 நிமிஷம் செலவழித்து பாருங்கள். உங்களுக்குள்ள அவ்வளவு எல்லாமே எப்படி நிம்மதி இருக்கா? இல்லை இப்போ ஒரு 20 நிமிஷம் நீங்கள் இந்த ஆவியிலையும் மனதாலையும் இது பண்ணீங்களே, மனம் நிறைஞ்சிருக்கும், நிம்மதியாக இருக்கும். நீங்கள் ஜெபம் பண்ணது அது உங்களுக்கு கிடைச்ச மாணிக்கு, நடந்த மாணிக்கு அப்படியே என்ன செய்யும், அந்த எண்ணம், ஃபீலிங், விசுவாசம் உங்களுக்குள்ளே என்ன செஞ்சுருக்கும், பற்றி எரிந்து விட்டு இருக்கும். அப்போ முதல்ல என்ன பார்க்கணும் சொல்லுங்கள்? முதல்ல ஆண்டவர் நம்ம கேட்காமலே ஏகப்பட்ட விஷயங்களை நமக்கு நினைச்சிருக்கிறாரு. இந்த பூமியில் பஞ்சபூதங்கள் பிரபஞ்சத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, பிரபஞ்சம் பூராமே எனக்கும் உங்களுக்கும் நன்மை செய்யும்படியாக இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள். கைதிகளை பார்ப்போம். 1 இதை நிறைய பேர் பிரபஞ்சத்தை தான் கடவுள் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. பிரபஞ்ச சக்தியை வேண்டி, பிரபஞ்ச சக்தி வேண்டும்னு சொல்லி தியானம் பண்ணிட்டு இருக்கிறாங்க, தியானம் நடத்திட்டு இருக்கிறாங்க. நிறைய ஹிந்துஸ் ஆசிரமங்களுக்கு போகிறோம். அதான் நான் சொல்கிறேன், இந்த பிரபஞ்சத்தை உங்களுக்கும் எனக்கும் நன்மை செய்யும்படி, நமக்கு உதவி செய்யும்படி, நமக்கு நலமானதை செய்யும்படி, நமக்கு செழிப்பை கொடுக்கும்படி இறைவனால் படைக்கப்பட்ட படைப்புகள். அதனால் இந்த பிரபஞ்சத்தையும் நம்மளையும் வழிநடத்தக்கூடிய ஒரு அப்பாற்பட்ட சக்தி எதுன்னு சொன்னால், இதை உங்களையும் இந்த பிரபஞ்சத்தையும் படைத்தவர் தான் கடவுள், இறைவன். ஒரு அலையிலே சொல்லுவாங்க, நல்லா கரங்களை வைத்து சொல்லுங்களேன். அப்போ நீங்கள் வணங்குறது, தொழுகிறது யாரை தான் தொழுது கொள்ளணும்? சூரியனை என்ன செய்யக்கூடாது? சூரியனே உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைக்கி நீங்கள் இவ்வளோ கொடூரமாக நீங்கள் மேலே வெயில் அடிச்சிச்சுன்னா, அந்த உங்களுடைய தாக்கம் வந்துச்சுன்னு சொன்னால் என் உடல் தாங்காது. ப்ளீஸ் நீங்கள் எனக்கு என்ன செய்யுங்கன்னு சொன்னால் அந்த வெப்பத்தை அதிகரிக்கிறத கொஞ்சம் என்ன செய்வாங்க, குறைச்சி நான் தாங்கும்படி நீங்கள் என்ன செய்வீர்களாக உங்களுடைய உதயத்தை, உங்களுடைய வேலை இந்த பூமியிலே நீங்கள் செயல்படும்படி நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், வணக்கத்தோடு என்னுடைய விருப்பத்தை சொல்கிறேன். அது கரெக்டாக என்ன செய்யும். சில நேரத்தில் நான் பார்த்துருக்கேங்க, நான் வரும்போது வெயில் இதாக இருக்கும்போது, இப்போ கொஞ்சம் இந்த நான் இல்லை, இந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னா வேலை செய்வாங்க. பயங்கர வெயிலில் இருக்காங்களாண்டவரே, லேசாக கொஞ்சம் இந்த வெயில் கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சின்ன மேகத்தை உண்டாக்கலாம்னா மேகம் வரும். அதே மாதிரி இங்கே நெல் போட்டிருக்கிற நேரத்தில் கிணத்துல தண்ணி நமக்கு கம்மி, ஊற்று கிடையாது, கசிவு தான். அப்போ நான் என்ன செய்வேன்னா, இந்த பயிர் விளையிறதுக்கு கொஞ்சம் மழை தேவை. இயற்கை வானமே, சமுத்திரமே, நீங்கள் கொஞ்சம் மேகமாக எழுப்பி அப்படியே வந்து நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த கொஞ்சம் மழையை பெஞ்சு இந்த நெல் விளையிறது கொஞ்சம் என்ன செய்யுங்க, இந்த கிணறு, இந்த ஊரணி, இந்த வயலெல்லாம் கொஞ்சம் பெருக்கி போங்கம்ப. அது வாட்டில் என்ன செய்யும், மழை வரும், இந்த ஊரணி இதெல்லாம் என்ன செய்யும்.
இணையத்தில் இன்பராசு சொல்லுவாப்புல, விருதர் சங்கர் கோயிலுக்கு மழை இல்லை, கிழக்க நாலவாசனுடைய கிழக்க மழை இல்லை, உங்கள் ஏரியாவில் தான் உங்களை மழை பெஞ்சிருக்கு அப்படின்னு பார்ப்பேன். நான் சொல்லுவேன், அண்ணன் இந்த மாதிரி என்ன செஞ்சேன், உங்கள் நெல்லுக்கு தண்ணி வேணும்னு மேலே என்ன செஞ்சேன், இயற்கைன்னு சொன்னேன். அந்த இயற்கை எனக்கு என்ன செய்தது, நன்மை செய்த அந்த இயற்கை எனக்கு உதவி செய்கிறதற்கு ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. கைதுகளை பார்ப்போம். சூரியன், சந்திரன், வானம், நீர், நிலம் எல்லாம். அதே மாதிரி இந்த நிலத்தை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள், நீங்கள் பேசுங்க. நான் வைக்கிற இந்த விளைச்சல் விவசாயம் நல்ல முறையில் விளைஞ்சி கொஞ்சம் நல்ல பலனை, அதிகமான பலனை கொடுத்து நானும் என்னை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்கும்படி நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி நான் உங்களிடத்தில் என்ன செய்கிறேன், இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் இந்த பூமி உங்களுக்கு இதை என்ன செய்யும், அந்த விளைச்சலை கொடுத்து நீங்களும் உங்களை சார்ந்தவர்களும் செழிப்பாக திருப்தியாக இருக்கும்படி உங்களுக்கு நல்ல விளைச்சலை கொடுக்கும். கைதிகளை பார்ப்போம். இதான் ஆவிக்குரிய சிந்தை. படிக்கிறவங்க என்ன செய்யணும்? ஹலோ, எனக்கு படிப்பு வர மாட்டேங்குது, ஏற மாட்டேங்கலாம் என்ன செய்யக்கூடாது? ஆவியிலே நிறைந்தி எனக்கு ஞானத்தையும் அறிவையும் அருள்கின்ற ஆவியானவரே, உம்முடைய அறிவினால் ஞானத்தினால் இதையெல்லாம் நான் படித்து இதில் நடக்கக்கூடியதை விஷயங்களை எல்லாம் எக்ஸாமில் வரக்கூடிய அத்தனையும் நான் எழுதி மிகப்பெரிய வெற்றி அடையும்படி உங்கள் அறிவு எனக்கு என்ன செய்கிறது, உதவி செய்கிறது. அறிவே நீ இப்போது எனக்குள்ளே வேலை செய்யும்படி நான் உனக்கு என்ன செய்கிறேன், உத்தரவிடுகிறேன் சொல்லும்போது அறிவு உங்களுக்குள்ளே செயல்பட ஆரம்பிக்கும். அதேமாரி ஊழியக்காரங்க கவனிக்கணும். அற்புதங்களை செய்கிற சக்தி, புதுமை செய்யும் ஆற்றல் வெளிப்பட்டு இங்கே வரக்கூடிய நோயாளிகள், இங்கே வரக்கூடிய பலகீனமானவர்கள் நோயிலிருந்து சுகமாகி பலகீனத்திலிருந்து மறைந்து பலனடைந்து ஆரோக்கியமாக போகும்படி வரங்கள் செயல்படும்படியாக நான் என்ன செய்கிறேன், வரங்களுக்கு நான் என்ன செய்கிறேன், வரங்கள் செயல்பட ஆரம்பிக்க தான் நடந்துட்டு இருக்கு. இனி இந்த ஊழியத்தில் என்ன பண்ண போகிறோம் தெரியுமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கும்போதே அவங்க உடலில் இருக்கக்கூடிய நோய் குணமா. நாம் பேசக்கூடிய வார்த்தை சங்கீதம் 107:20 சொல்லுகிறது, அவர் வார்த்தையை விடுத்து அவர் நோயாளிகளை குணமாக்குற. வாசிங்க பார்ப்போம். சங்கீதம் 107:20. அவர் தம்முடைய வார்த்தையை வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து சாவிலிருந்து அவர்களுடைய பணத்தை ஆஸ்பத்திரியில் கொண்டு செலவழித்து வீணாக்குவதிலிருந்து அவர்களை தப்பி வைத்து காப்பாற்றி அவர்களை என்ன செய்கிறார், விடுவிக்கிறார். கைதிகளை நல்லா கரெக்டு. அப்போ நான் இன்னைக்கு என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்னா, தேவன்கிட்ட ஆவியில் என்ன பேசிகிட்டு இருக்கிறேன்னா, நான் பேசக்கூடிய ஆவியில் எனக்கு என் ஆவியிலிருந்து நான் பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இந்த உலகம் எங்கும் இருக்கக்கூடிய அத்தனை நோயாளிகளையும் அத்தனை பலகீனவான்களையும் நோய்களை குணமாக்கி அவர்களை பலப்படுத்தி சுகப்படுத்தி அவர்களை ரட்சித்து நம்முடைய ராட்சியத்திலே நம்முடைய பிள்ளைகளாக நிறுத்துகிறது என்பதை இந்த வரங்கள் செயல்படுத்தி இந்த வரங்கள் அங்கே அற்புதத்தை செய்கிறது என்பதை நான் என்ன செய்கிறேன். நீ இங்கே சபைக்கு வர வேண்டியதில்லை. நீ ஆவியில் அங்கே நீ நான் சொல்லக்கூடிய வார்த்தைகளை, இந்த ஆவியில் நீ பேசக்கூடிய ஆவிக்குரிய வார்த்தைகளை நீ எங்கேருந்து பேசினா போதும்? உன் வீட்டில் இருந்து, நீ வேலை செய்கிற காட்டில் இருந்து, நீ எந்த இடத்துல பாதிக்கப்பட்டு பலகீனப்பட்டு இருக்கிறியோ, எந்த இடத்துல நடக்க முடியாமல் இருக்கிறியோ, எந்த இடத்துல வலியோடு இருக்கிறையோ, எந்த இடத்துல தேவையோடு இருக்கிறையோ, எந்த இடத்துல பிசாசின் எதிரிகளுடைய தாக்குதலோடு இருக்கிறையோ, அந்த இடத்துல நீ இந்த ஆவிக்குரிய வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, நீ விசுவாச வார்த்தைகளை பயன்படுத்தும் போது, நீ ஆவியின் பட்டயத்தை எடுத்து நீ பயன்படுத்தும் போது அங்கே அற்புதங்கள் உன் சரீரத்தில் ஒரு குடும்பத்தில் நடந்து கொண்டு கை தட்ட மாட்டேன். நான் சொல்கிறதெல்லாம் கடவுளோடு பேசுகிறது, கடவுள் ஓட்ட செயல்படுறதுக்கு நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யணும், ஆவியில் என்ன செய்யணும். இன்றைக்கி சபையில் என்ன இன்றைக்கி வேளாங்கண்ணிக்கு தப்பு கிடையாது. நான் இதேமாரி எல்லா கோயிலுக்கும் போனவங்க, வேளாங்கண்ணியில் பூண்டி, அங்கே கேரளா ஜார்ஜியார், இந்த ஒரு சாமியார் மலை கோயில், போகாத கோயிலே கிடையாது. இந்த பெந்தைக்கோஸ்துக்காரங்க நடத்தக்கூடிய மீட்டிங், கன்வென்ஷன் மீட்டிங், முழுவதும் உபவாசம் கூட்டம், என்னென்ன கூட்டம் இருக்கோ அத்தனை அற்புத பெருவிழா, பேரின்ப பெருவிழா, எல்லா விழாவுக்கும் போயிட்டேன். ஆனால் தேவனை பார்க்கவில்லை, தேவ சத்தத்தை கேட்கவில்லை. அவங்க சொல்லக்கூடிய வார்த்தை பைபிள் அந்த வார்த்தை சொல்லுது, இந்த வார்த்தை சொல்லுது, இதெல்லாம் உண்மைதான். ஆனால்
நீ ஆவியிலே உன் ஆவியிலே ஆண்டவர் அப்பொழுது பேசக்கூடிய வார்த்தைக்கு அவ்வளவு பவர் இருக்கிறது. கைதுகளை பார்ப்போம். இதுக்கு நான் ஒரு உதாரணத்தை சொல்கிறேங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். தூத்தூரில் நம்ம கத்னாபுலன்னு ஒரு அக்கா அவங்க ஊழியக்காரி. ஆரம்பத்தில் அவங்க பிசாசுல பிடிக்கப்பட்டவங்க. ஏகப்பட்ட ஜெபக்கூட்டங்கள், உபவாச கூட்டம். ஜான் ரவீந்திரநாத் அந்த தோப்பில் கூட ஒரு வாரம் வச்சுருந்து அங்கே கூட இருந்து நினைஞ்சிருக்கிறாங்க. அந்த பிசாசை காலி பண்ணணும்னு உட்காந்துருக்குறாங்க. இப்படி நிறைய எல்லா கூட்டத்துக்கும் போய் அது என்ன செய்யலைன்னா விடுதலை ஆகலை. இப்போ நான் ஒரு நாள் சென்னையிலேருந்து என்ன செய்கிறேன்னா, அங்கே அலங்காரபுரத்தோடு இருந்த ஒரு கூட்டத்தை தியானத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து நேரே தூத்தூர் போகிறேன். புத்தந்துறையில் அந்த சென்று. அப்போ அங்கே போகும்போது இவங்க வர்றாங்க, இவங்களை கூட்டிகிட்டு வராங்க. நான் எப்படா பஸ்ஸில் போன டயரில் எப்போ இங்கே பிடிச்சி படுப்போம் அப்படின்னு உடல் வலியோட சோர்வோட, அது மழை நேரம் நனைஞ்சி ஒரு மாதிரி அச்சலாத்தியாக போய் எங்கடா படுப்போன்னு போகிற நேரத்தில் ஒரு 4-5 பேர் தானே இருக்காங்க. அவங்கள இன்னொன்று நான் யாருக்கும் கை வச்சு ஜெபம் பண்ண மாட்டேன், கவுன்சிலிங் கொடுக்கும். இப்போ முதல்ல ஒரு ஆள்கிட்ட பேசி கவுன்சிலிங் கொடுத்து அவங்களை ஜெபிச்சு விட்டுட்டு 2வது ஆள் உங்களுக்கு உட்காந்தாங்க. என் நெஞ்சில் அம்மிக்கல்ல தீக்க வச்சு மேனிக்கு இருக்கு அடிச்சு. நான் கொஞ்சம் சொன்னேன், கவலை, வெறுப்பு, பகை எல்லாத்தையும் தூக்கி வச்சுட்டு அம்மிக்கல்ல யாரோ தூக்கி வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சவுண்டை போட்டால் பார்க்கணும் அப்படின்னு நான் பார்க்கணும். நம்ம காவி கொடுத்துருச்சு ஊழியக்காரியங்களுக்கு அந்த பற்றி தெரியும். டக்குன்னு ஒதுக்கிட்டாங்க. வீட்டுக்காரச்சு வேட்டியை பிடிச்சி சாரத்தை பிடிச்சி இழுத்துச்சு பார்க்கணும். நான் இந்த பைபிள் நல்லா கவனிச்சுக்கோங்க, நான் தப்பாக சொல்லலை. பைபிள் வார்த்தை தான், அன்னைக்கு அவங்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை. பேசலாம் அன்னைக்கு சொன்ன அப்போஸ்தலர்களுக்கு அன்னைக்குள்ள அவங்களுக்கு சொல்லி ஆண்டவர் சொன்ன விஷயங்களை அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க. மார்க்கு 16:17 படி சாத்தானை உன்னை கட்டுகிறேன். லூக்கா 10:19 படி சாத்தானை உன்னை கால்கள் இதில் போட்டு எரிசிக்கிறேன், மிதிக்கிறேன். வசனங்கள்லாம் சொல்லி மிதிக்கிறேன், கட்டுறேன், பிசாசுக்கு ஏற்று நெல்லுங்கள் அவன் ஓடிப்போன்னு சொல்லி வார்த்தையின்படி உன்னை எதிர்க்கிறேன் ஊன்னு. நானும் கொஞ்சம் நேரம் நினைச்சு பார்த்தேன்னா, இந்த வார்த்தைகள்லாம் சொல்லி நினைச்சு பார்த்தேன். கொஞ்சம் நேரம் ஃபைண்டிங் பண்ணி ஜெபம் பண்ணி பார்த்தேன், ஒன்றும் அடங்கலை. அது நினைக்கல, அப்படி ஒரு சரியான ஆள் இல்லை, அவ்வளோ பெரிய உடம்பு. நான் தான் ரஷ்யா மாதிரி நெத்திலிக்கல் ஓட்டு மாதிரி இருக்கேன். முன்னால் நின்னா என்னை தள்ளுன்னா நான் என்ன செய்யணும், கீழே விழுந்து எந்திக்க மாட்டாமல் கிடக்கணும். பின்னாடி முதுகுக்கு முன்னாடி நின்று நெஞ்சிக்கிட்டுனா தலையில் கை வச்சிட்டேன். ஒரு 1/2 hour அதுவும் ஆடி அது வார்த்தையை சொல்லுது. ஒன்றை எத்தனை பேரை ஏமாற்றிட்டு வந்திருக்கேன், எத்தனை பேரை நான் நினைச்சிட்டு வந்திருக்கிறேன். கீழே தள்ளி ஒன்றுமெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். நீ ஏமாத்திரம் பொடிப்பே, அது நம்மளை பார்த்து என்ன செஞ்சுருக்கணும், அந்த பைய இந்த பைய அப்படின்னு போட்டு என்ன செஞ்சுட்டு இருக்கு. அது என்ன வாய்க்கு வந்தபடியெல்லாம் போட்டு திட்டுது. எனக்கு அசிங்கமாக இருக்குது. ஏன்னா அந்த ஏரியாவில் மார்த்தாண்டத்தில் ஜான் ஜோசப் ஃபாதர் இதில் பயங்கரமாக ஹீலிங் நடத்தி நிறைய நோயாளிகள் குணமாகி பேய் ஓடி ஒரு ஆள் சாவு போகிற மாதிரி கிடந்தது கூடலாம் இருந்துச்சு. இப்படியெல்லாம் ஏகப்பட்ட இதை பார்த்த ஆட்கள் பிரொஃபஸரே என்ன செஞ்சிட்ருக்கிறாரு. எனக்கு இவங்க அந்த பக்கத்தில் முணுமுணுங்கிறத பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் உடனே என்ன செஞ்சேன்னா, ஆவியில் ப்ளீஸ் பரிசுத்த ஆவியானவரே எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. என்ன செய்யணும்னு தெரியல, ஏற்கனவே உடம்பு டயர்டாக இருக்குது. இன்னொன்று இந்த உருவத்தை என்னால் என்ன செய்ய முடியல, சமாளிக்க முடியல. இன்னொன்று அவா இன்னைக்கு இவளை விட்டுட்டோம், இவள் என்னை ஜெயிச்சிட்டானா நாளைக்கு ஃபாஸ்டிங் பிரே நான் ஓசை விட்டு என்ன செய்ய முடியாது. கூட்டம் நிறைய வரும், கிட்டத்தட்ட ஒரு 500-700 பேருக்கு என்ன செய்வாங்கன்னா அன்னைக்கு பகலையில் என்ன செய்வாங்க. வியாழக்கிழமை நைட்டில் நடக்கும், வெள்ளிக்கிழமை காலையில் உபவாசம் கொடுத்து போயிருக்கிறேன். நிறைய கூட்டம் வரும். இது என்னை தள்ளிட்டு என்னை ஏமாற்றிட்டு என்னை மேற்கொண்டுட்டு அப்படின்னு தெரிஞ்சுன்னா நாளைக்கு உபவாச கொடுக்கல ஏசு இருக்கிறாருன்னு நான் என்ன செய்ய முடியாது. ப்ளீஸ் ஆவியானவர் என்னை ஹெல்ப் பண்ணுங்கும் போது உள்ள ஆவியிலிருந்து ஒரு வார்த்தை வந்தது. இவளுடைய பாவங்களுக்காக அவர் ரத்தம் செஞ்சிருக்கிறார், அந்த இரத்தத்தை பயன்படுத்தி அந்த ஆவியை வெளியில் வான்னு சொல்லுனார். உடனே அப்படியே அந்த வார்த்தை அப்படியே ஆவியில் நிரம்பி அந்த ஆவியில் நிறைஞ்ச மாதிரி அந்த வார்த்தையை சொன்னவ, ஏய் பிசாசே, இவளுடைய எல்லா பாவத்துக்காக இயேசு ரத்தம் செஞ்சிருக்கிறார், அந்த இரத்தத்தினாலே இவளை விடுதலை செய்கிறேன், இப்பொழுது வா வெளியில் அப்படின்னு அப்படின்னு ஒரு சவுண்டை வாந்தி எடுக்கிற மாதிரி ஒரு சட்டி சாந்தி சட்டி இருக்குங்க, கரேன்னு வாந்தி எடுத்துச்சு. அப்படியே போட்டு என் பாட்டில் என்ன செஞ்சேன். நீ இதுக்கு மேலே என்ன செய்யக்கூடாது,
அந்த ஆவியானவரில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறார். அவர்கிட்ட விட்டாச்சு, அவர் வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. இந்த வார்த்தையை விடுத்து அவர் என்ன செய்கிறார்? வசனத்தை மறுபடி வாசிக்குமா? சங்கீதம் 107. இது எங்கிருந்து வரணும்? இந்த வார்த்தை ஆவியிலிருந்து வரணும். ஆவியிலிருந்து இந்த வார்த்தையை நீ பேசணும். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதாக்கும்? பைபிள் வார்த்தையை ஏற்கனவே எழுதிட்டேன். எல்லாம் மார்க் 16-17 படி, லூக்கா 10-19 படி, யாக்கோபுல பிசாசை ஈர்த்து நிற்கிற எல்லா வசனத்தையும் சொல்லி பார்த்துட்டேன். கன்றுள்ளாகல. என் ஆவியில இருந்து கடவுளுடைய வார்த்தையை அனுப்பிய பொழுது அந்த ஆவி வெளியில வந்தது. அது வாந்தி எடுத்து அப்படியே குப்பரை கடந்த விடிய அதிலே தான் கிடந்துச்சு. நானும் அந்த ஆக்களை கையை கழுவி படுத்தேன். காலையில் எழுந்திரிச்சேன். காலையில் எழுந்திரிச்ச உடனே சொல்லுது, என்னை வெளியேற்றிட்டியே, இந்த உடம்புக்குள்ளே போக முடியலையே, என்னை போடாமல் ஆக்கிட்டியே, நான் தோத்துட்டேனே, என்னை வெளியேற்றிட்டியே, என்னால் உள்ளே போக முடியலையே அப்படின்னு புலம்பிச்சு. நான் செபாரையில் உட்காந்து மறுபடியும் அதை கட்டினேன். மறுபடியும் ஆவியானவரே இப்பொழுது என்ன செய்யணும்? இது இன்னும் என்ன செய்யக்கூடாது? இந்த உடலில் வெளியில் நிற்கக்கூடாது. இது மொத்தத்தில் என்னுடைய ஆற்றலை, கிரியை நான் ஒட்டுமொத்தமாக அழிக்கிறேன் என்று சொல்லும்போது அந்த கூட்டத்துக்கு வருவதற்கு முன்னாடி அது எல்லாம் அழிந்து குளிச்சுட்டு நீட்டாக ஒரு டீச்சர் மாதிரி நினைச்சுனாங்க. அந்த அன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த கூட்டத்துக்கு வந்து பிரைஸெல்லாம் வாசிமா. அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு, மரணத்துக்கு, கஷ்டத்திற்கு, எல்லாத்துக்கும் என்ன செய்றாரு? அதனால நான் பைபிளில் நான் குறை சொல்லலை. இதெல்லாம் கடவுள் பேசின வார்த்தைகளை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் நீ ஆவியில் ஆண்டவர் அந்த நேரத்தில் என்ன பேசணுமோ, அந்த நேரத்தில் எந்த வார்த்தையை அனுப்பணுமோ அதை அவனுக்கு ஆவியில் அனுப்புவார். ரெண்டுக்குள்ள வித்தியாசம் தெரியுதா? ஹலோ, எங்களுக்கு புரியுதா? நான் இதை தப்பாக சொல்லலை. ஆனால் ஆவியில் பேசுகிற வார்த்தைக்கு உடனே என்ன நடக்கும் சொல்லுங்கள்? கிரியை நடந்தது. இதே மாதிரி அந்த புத்தந்துறையில் வல்லப்புறையில் மந்திரவாதி ஒருத்தர் தான். அவன் தான் அந்த போட்டில் தொழில் நடக்கிறதுக்கும் மந்திரவாதம் செய்வான், தொழில் நடக்காமல் இருக்கிறதுக்கும் நினைச்சுவான். நான் சென்டர் ஆரம்பித்த புதுசில் அவனை தான் முதல்ல இன்னொன்று எனக்கு ஹீலிங் நடந்த உடனே, இங்கே அற்புத அடையாளங்கள் நடந்த உடனே ஆண்டவர் பயங்கரமாக கிரியை செய்ய ஆரம்பிச்சோடனே எல்லா கூட்டம் இங்கே வர ஆரம்பிச்சேன். அவன் என்ன பைண்டிங் பண்ணி நான் அந்த இடத்துக்கு வர முடியாத அளவுக்கு என்ன செஞ்சான்னா எனக்கு மந்திரவாதம் பண்ணிட்டான். எனக்கு இது தெரியாது. நான் ஒரு நாள் என்ன செய்கிறேன்னா அந்த தியானம் நடத்துறதுக்கு அங்கே போய் நைட்டில் படுத்துருக்கிறேன். இந்த ஆவி வந்து தாக்குறது, வயிறு ஊதுனமாக இருக்குது, தலையில் சொரிஞ்சா கை குறகழிச்சு போகுது, உடம்பு பூரா ஊர்ந்து இருக்குது, எங்கேயும் சொரிய முடியல. சொரிஞ்சு பார்த்துட்டு கடைசிக்கு ஒன்றுமே பண்ண முடியல. ப்ளீஸ் அப்போ தான் அது கேட்குறேன். உட்காந்து ஜெபம் பண்ணுது. ஒருத்தர் சொல்லி ஜெபம் பண்ணி எல்லாம் வாயில் வார்த்தைகளை சொல்லி ஜெபம் பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் குறையல. மௌனம், வாயிலும் பேச முடியல, வாயிலையும் ஜெபம் பண்ண முடியல. ஆவியில் நினைச்சிடறேன்னா ப்ளீஸ் ஆவியானவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னால் இது ஏதோ எனக்கு சம்பவிக்க போகுது, ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னும் போது ஒரு ஒளி அப்படியே நெற்றியில் விழுந்து அப்படியே உடம்பு மூராக இறங்க ஆரம்பிச்சு. இந்த ஒளி நிரம்ப உள்ளுக்குள்ள ஆவியானவர் நினைச்சார்னா இந்த உடலை கட்டி இருக்கக்கூடிய, இந்த உடலை தாக்கி கொண்டிருக்கிற சாத்தானை, மந்திரவாத சக்திகளை எல்லாம் செயலிழக்க பண்ணுகிறேன், அழிக்கிறேன். இந்த மந்திரவாதத்தை பண்ணவன் இந்த ஆவிகளும் இப்பொழுது ஒன்றுமில்லாமல் அழிந்து எரிந்து போகக்கூடிய கட்டளைக்கு ஆவியானவர் உள்ள நினைச்சார். ஆவியில் அந்த கட்டளைக்கு இது பண்ணும்போது அப்படியே இந்த ஊரில் நினைச்சு வயிற்றோட்டம் போகிற மாதிரி இருக்குது. போனால் வயிற்றோட்டம் வராது. அங்கே போவேன், வெளியில் அந்த பக்கத்தில் அந்த ஆறு பக்கத்தில் தான், அங்கிட்டு போய் என்ன வெளியே இருக்குன்னு போவேன், வெளியே வராது, எந்திரிச்சு நடக்கவும் முடியாது. ஊரில் ஒரு பக்கம் ஏதோ ஒன்று இன்னைக்கு செத்தான் அப்படின்னு நினைக்கிற ஒரு மாம்சத்தில் வரக்கூடிய நேரத்தில் ஆவியில் என் இருதயத்தில் உள்ளிருந்து பேச ஆரம்பித்த உடனே இந்த ஒளியானது, அதான் சொல்கிறேன், ஆவியில் நீங்கள் பேச ஆரம்பிக்கும் போது, ஆவியில் தேவனை கூப்பிட ஆரம்பிக்கும் போது அந்த ஒளியான தேவன் இந்த இருளை எல்லாம் அகற்றி நமக்குள்ளே அவருடைய மகிமையை கொண்டு வந்து கைதுகளை போகிறோம். ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? தெரியலையா? சரி, இதை மாதிரி நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை ஆவிக்குரிய வாழ்க்கையாக நீங்கள் என்ன செய்யணும்? மாற்ற வேண்டும். சமீபத்தில் இந்த வாரத்தில் சில ஒரு முக்கியமான வேலைக்காக அவர் பிரதர் கேட்ட இடத்துல யாருமே இது பண்ணலை பிரதர், ஏதாவது கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களேன் அப்படின்னாரு. நான் இங்கே ஆள்கள்கிட்டலாம் முயற்சி பண்ணி யார்ட்டையும் என்ன செய்ய முடியாது. யார்ட்டையும் இங்கே உள்ள ஆவியில் என்ன செய்கிறேன்னா
இப்போ உம்மால் முடியும், இதை நீர் செய்கிறீர் அப்படின்னு சொன்னேன். இந்த 7 நாளையில் 2,10,000 அடிச்சு இருக்கு. ஹலோ, அப்போ தான் எப்படி பிரதர் அப்படின்னாரு. அப்போ தான் அந்த ரகசியத்தை அவர் சொல்லிக் கொடுத்தேன். அவரும் பண்ணிட்டு சொன்னார், சூப்பராக இருக்கு பிரதர், ஆவியில் பண்ணுற விஷயங்கள் இதுவரைக்கும் சில நடக்காமல் இருந்துக்கும், டக்கு டக்குன்னு நடந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட அதிகமான காரியங்கள் கையில் கிடைத்தது, நேர்த்தியாக முடிந்தது. கைதுகளமாக கைகளா அதான் சொன்ன ஆவியில் நீ நான் சொன்னேன், ஆவியானவரே உண்மையிலே அது தேவைன்னா, இந்த காரியம் நடக்கணும்னா ப்ளீஸ் நீங்கள் ஹெல்ப் பண்ணால் நடக்கும், நீங்கள் உதவி செஞ்சால் நான் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன ஆட்கள் தட்டாமல் அதை செய்தார்கள். இன்னொன்று ஆவியானவர் சொன்னார், அந்த உள்ள ஒரு செயின் இருக்கு பாரு, அதை எடுத்துக்கொண்டு நீ இது பண்ணார். 60,000 ரூபா கிடைச்சி. நீங்கள் சித்தி செய்யணும், எட்டதுக்கு மாலை, அதை ஏற்கனவே அடவு வச்சுருந்தது. அது அது எப்போ மாற்றி வைக்கணும்னு சொன்னால் 8வது மாதம் தான் மாற்றி வைக்க முடியும். 8வது மாதம் போனாலுமே இப்போ உள்ள நேரத்தில் என்ன செய்ய முடியாது, என் பேரில் என்ன செய்ய முடியாது, வைக்க முடியாது. முதல் நாளே என்ன செய்யணும், பணம் கட்டி மறுநாள் தான் என்ன செய்ய முடியும். அப்போ அவருக்கு ஃபோன் அடித்தேன், இதை எடுத்துகிட்டு போனேன். அப்போவே அந்த இது போக வட்டியும் கழித்து ஒரு 60,000 வச்சு கொடுத்தாரு. இன்னொன்று ராணி அவங்க அம்மா செய்யணும், அதையும் இது பண்ணி என்ன செஞ்சேன்னு சொன்னால் ஒரு 40,000. அடுத்து இன்னொரு ஆள் நம்மகிட்ட உள்ளே இருக்கிறவங்ககிட்ட அந்த ஒரு செயினை அவங்க தங்கச்சி அக்கா மகளுடைய இது பண்ண சொல்லி ஒரே வாரத்தில் என்ன செஞ்சு சொன்னார், 2,10,000 ரூபா. நடக்காத விஷயங்கள் நடந்து முடியாது. கைதுகளை போகும் வேலை முடிஞ்சு. அவர் சொன்னார், கடைசி வரைக்கு உங்களால் முடிஞ்ச ஆரம்பத்தில் எங்கள் 2 பேருடைய பேச்சு தான். அதுக்கப்புறம் நான் என்ன செய்கிறேன். அதனால் இன்னைய வரைக்கும் நான் சொல்லுவேன், எனக்கு உதவின்னு கேட்ட நோயாளிகளாக இருந்தாலும் சரி, ஃபைனான்ஷியலாக இருந்தாலும் சரி, வேறு என்ன உதவி வந்தாலும் சரி, எனக்கு முடியாது இல்லாமல் இருந்தால் கூட அவங்கள்ட்ட முடியாது இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ப்ளீஸ் ஆவியானவரே ஹெல்ப் பண்ணுங்க. சில பள்ளிக்கூடத்து விஷயங்களுக்கெல்லாம் பையங்களுக்கு லெட்டர் வாங்குறதுக்கு, சில காரியங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்ட்டு புறப்பாதருக்கு ஃபோன் அடிப்போம். அவர் எல்லா வேலையும் பண்ணுவார். எத்தனை பிள்ளைகளுக்கு படிக்க வைக்கணுமோ, எத்தனை பிள்ளைகளுக்கு உரிய அந்த லெட்டர்லாம் கொடுக்கணுமோ அவரே கரெக்டாக எழுதி கொடுங்க ராஜி. அவங்க ஹிந்துவாக தான் இருப்பாங்க, ஆனால் கிறிஸ்தவங்க நினைச்சுவார், எழுதி கொடுத்துருவார். நல்லா இருக்கட்டும், உங்கள் சர்ச்சை அவங்க ஹிந்துஸ் தானே, அவங்க நம்ம பொதுவாக தியானத்துக்கு வர்றாங்களா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, எழுதித்தாருன்னு இங்கே வரக்கூடியவங்க யாருக்கு என்ன அதான் சொல்கிறேன், என்ன உதவியாக இருந்தாலும் சொல்கிறோம்ல. நடக்காத விஷயத்தை பூரா நடக்க வைக்கக்கூடியது யாருன்னு சொன்னால் இந்த உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆவியானவர், நம்முடைய ஆவி. கைதிட்டுக்கலாம் நல்ல கரங்களை கட்டி. மற்ற சாமியார்கிட்ட போய் பேசுனா சட்டம் பேசுவாங்க, சபை இப்படியெல்லாம் சொல்லுது, சபை ரூல்ஸ் இப்படி இருக்குது, நாங்கள் பண்ண முடியாதுமாங்க. ஆனால் ஆண்டவர் பாருங்க, புறப்பாதத்தை நான் என்ன பேசினேன். அதே மாதிரி அண்ணாசாமி தேவாலம் ஃபாதர் மேக்சிமம் கரெக்டாக எதுனாலும் ஹெல்ப் பண்ணிடுவார், சிலர் அந்த முறைப்படி உள்ளதுக்கு மாட்டேன்டுவார். ஆனால் அண்ணாசாமியும் சரி, புறப்பாதரும் சரி, கிட்டத்தட்ட இந்த ஏரியாவில் மட்டும் நமக்கு ஒரு 150 பிள்ளை 200 பிள்ளைகள் படிக்க வச்சுருக்கோம். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களாம் ஹிந்துஸ் பிள்ளைங்களாம். என்னென்ன அப்போ நம்ம தியான சென்டருக்கு அவங்க வீட்டில் யாராவது வருவாங்க, இல்லை அந்த பையங்க வருவாங்க, பிள்ளைகள் வருவாங்க. இந்த நம்ம மகா செல்வி, அந்த மரிய செல்வம், இவங்க எல்லாம் அந்த இதுக்கு பூரா யாருன்னா புறப்பாட்டு சொன்ன உடனே நான் எழுதி தரேன் பிரதர், நான் அங்கே ரெக்கமெண்ட் பண்ணதே பிரதர், அவர் எழுதி கூட தெரிஞ்சிருவார். இந்த ஏசுராஜ் மகன் அவனும் ஹிந்து இதில் என்ன செய்ய மாட்டான், கோயிலுக்கே வரமாட்டான், ஜெயராஜ் பிரதர்கிட்ட. அப்போ நான் என்ன செஞ்சேன்னா அவனை டீச்சர் ட்ரைனிங் சேர்க்கணுங்கார் ஏசுராஜ். அப்போ ஜெயராஜ் பிரதர் ஜெனரலாக இருக்க சேர்க்குறாரு இதில், அவங்க தான் ட்ரைனிங் டீச்சர் ட்ரைனிங் ஸ்கூல் நடத்துகிறாங்க. அப்போது நான் மேலே ஆண்டவரே உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஜெயராஜ் பிரதர், அவர் ஜென்ரல், அவங்ககிட்டலாம் அவங்க சபையில் இருக்கிறவங்களே அவ்வளோ ஈஸியாக போய் பேச முடியாது. ஃபோன் அடிக்கிறேன், சொல்லுங்க ராஜே, ஏன்னா அவங்களுக்கு அந்த பிரதேசத்துக்கு தியானம் நடத்தும்போது அவர் வந்திருந்தார். நாங்கள்லாம் ஒரு 2 மணி நேரம் டீச்சிங் பண்ணிவிட்டு டயர்டாகி சோர்ந்து படுத்து கிடக்கும். 6 மணி நேரம் நீ எப்படி ஸ்டார்ட் பண்ணியோ அதே மாதிரி 6 மணி நேரம் அப்படியே அதே ஸ்பீடில் அதே பலத்தில் அப்படி இருக்கிற மற்ற முடிச்சுட்டும் நீ ஒரு டயர்டாக சோர்வாக இல்லாமல் நீ எவ்வளோ இருக்கிற ஆண்டவர் உண்மையிலே ரொம்ப வித்தியாசமாக நடத்துகிறாரு. நீ என்ன கேட்டாலும் சொல்லு, நான் செய்கிறேன். ஐயா அந்த மாதிரி ஒரு பையன் பாவப்பட்டவன்
அவங்க கஷ்டப்பட்டவங்க, அவங்களுக்கு டீச்சர் ட்ரைனிங் இப்போ சேக்கணுங்கிறாங்க. பண வசதியெல்லாம் கிடையாது, கொஞ்சம் நீங்கள் இந்த இதில் நம்ம இதில் கொஞ்சம் அவங்க ஏற்பாடு பண்ணுங்க. சரி ராஜா, அவ்வளோதானே. வேறு லிஸ்ட்டை கூட அந்த அப்ளிகேஷன் எதாவது கொண்டாந்து கொடுத்தாரு. கொடுத்தேன். அவர் அமெரிக்கா போயிட்டார். இவங்க போடலை. ஃபோன் அடித்தேன். அமெரிக்காவில் இருக்கும்போது நான் ஃபோன் அடிக்க அங்கே எடுக்காது. என்ன ராஜா அப்படின்னாரு. அப்படி அவ்வளோதானே. உடனே நான் என்ன செஞ்சிருந்தேன், போட சொல்லியிருந்தேன். உடனே அங்கேருந்து மறுபடியும் கேட்குறாரு, இன்னும் 1 சார்பாக யாராவது இருக்காங்கன்னு சொல்லி நான் பேரை கொடுத்து நெஞ்சிருந்தேன், போட்டு விட்டுதேன்னாரு. அந்த நேரம் அவங்க ஒருத்தன் தான் வந்தான். இதேமாரி பல விஷயங்களை சொல்லுவோங்க. எல்லாம் என் ஆவியிலே நான் என்ன நினைக்கிறேனோ, ஆவியிலே நான் என்ன பரலோகத்துக்கு நான் கேட்குறேனோ, அது அத்தனையும் ஆண்டவர் செய்யும்படி எனக்கு உதவியாளர்களை, நண்பர்களை, உதவி செய்யக்கூடியவர்களை எல்லா இடத்திலிருந்து ஏற்பாடு செய்து எனக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். நானும் நல்லா இருக்க வேண்டும், என்னை சார்ந்தவர்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் கேட்கிற அத்தனைக்கும் அவர் இதுவரைக்கும் நல்லதை செய்து கொண்டிருக்கிறார். கைதிட்டு பார்ப்போம். இதுக்கு நான் சாட்சி. ஆனால் மானுஷத்தின்படி ஆண்டவரே இவங்களுக்காக ஜெபம் பண்ணுதேன், இவங்க படிக்கிறதுக்காக ஜெபம் பண்ணுதேன், இவங்களுக்கு இந்த மாதிரி நான் நிச்சய மாட்டேன்னா இந்த ப்ரேயரே பண்ண மாட்டேன். நீங்கள் கூட நினைப்பீங்க, பிரதர் ஒன்றும் ஜெபம் பண்ண மாட்டாரு அப்படின்னு. நீங்கள் ஒன்று சொன்னீங்கன்னா உள்ளுக்குள்ளே ஆவிகளை நினச்சி அம்மாட்ட போயிட்டே இருப்பேன். எல்லாமே நீங்கள் எனக்கு இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்கன்னா நான் நிச்சய மாட்டேன். ஆவியில் ஒரு இதை நினைப்பேன். அந்த அம்மா சொல்கிறாங்க, உண்மையிலே நல்லதாக இருந்தால், உண்மையிலே அது நியாயமானதாக இருந்தால், உங்களுக்கு பிரியமானதாக இருந்தால் அதை செய்யுங்கப்பா அப்படின்ட்டு அம்மாட்ட போயிட்டே இருப்பேன். நீங்கள் சொல்லுவீங்க, பிரதர் உங்கள்கிட்ட சொன்னேன், ஜெபம் பண்ணீங்க, ஆண்டவர் என்ன செஞ்சு இதை செஞ்சுட்டார், அற்புதம் நடந்துச்சு, எனக்கு நடந்துக்குவீங்க. ஆனால் உண்மையிலே இந்த வாயில் நான் நினைச்ச மாட்டேன். இந்த எல்லாமே சொன்னதுக்காக, இந்த காரியத்துக்காக, இந்த குடும்பத்துக்காக, இந்த குடும்பத்தில் இந்த பிரச்சனை, இந்த மாதிரி நான் ஜெபம் பண்ணதே கிடையாது, ஜெபம் பண்ணவே மாட்டேன். இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். அதேமாரி யாராவது இது பண்ணிவிட்டு ஏதாவது சொல்லி கொஞ்சம் ஒரு மாதிரி கஷ்டத்தில் இது பண்ணி போயிட்டாங்கன்னா, நம்ம ஒரு இதில் பிரச்சனையில் இருக்கிறாங்கப்பா, உங்களால் இதை என்ன செய்ய முடியும், இதை அப்படியே கொடுக்குற நீங்கள் நினைச்சுக்கோங்க, சரி அவ்வளோதான். என் ப்ரேயர்லாம் அவ்வளோதான். அதனால தான் அவங்க வீட்டுக்கு வர மாட்டேன், அவங்க வீட்டில் வந்து ஜெபம் பண்ண மாட்டேன்னு சொல்கிறதே இதுதான். இன்னொன்று, மாமிசத்தில் நிறைய ஊழியக்காரங்களை பிரயோஜனமான சொல்லுவேன். ஊழியக்காரங்க மாமிசத்தில் போய் ஒருத்தன் வீட்டில் போய் அது நடக்கட்டும், இது நடக்கட்டும், அதை கட்டுறேன், இதை கட்டுறேன், நீ ஜெபம் பண்ணுன்னு சொன்னால், நீ மாமிசத்தில் பண்ணுற அது ஒரு அருவி, சக்தி வாய்ந்தது. இந்த லூசிபருடைய கூட்டம், அந்த வான்வெளியில் இருக்கிற பொல்லாத ஆவிகள், அது ஆற்றல் நிறைந்தது, சக்தி நிறைந்தது. உன்னையும் குடும்பத்தை இணைச்சியும் சின்னவனமாகி, ஊழியத்தையும் சின்னவனமாகி, நிறைய ஊழியக்காரங்க இன்னைக்கு சின்னவனமாக இருக்கிறதுக்கு ஊழியக்காரங்களே வரட்டியோடு இருக்கிறாங்க, திருப்தி இல்லாமல் இருக்கிறாங்க, ரொம்ப தேவையில் இருக்கிறாங்க, குழப்பத்தில் இருக்கிறாங்க. அன்றைக்கி ஒரு பாஸ் படுத்து கிடைக்காது, ஏதோ ஒரு 200 500 ஏதாவது கிடைச்சது அந்த நேரத்துக்கு கொடுப்பேன். அதுக்காக நான் ஒரு வேலையாக போயிட்டு வரும் வரைக்கும் இங்கே படுத்து கிடைக்காது. நான் யோசித்து பார்த்தேன், ஆண்டவரே அப்போ என்ன சொல்லுவேன்னா, எப்போ யார் வந்தாலும் சரி அவங்களுக்கு உதவி செய்யும்படி, நானும் என்னை சார்ந்தவர்களும் நன்றாக இருக்கும்படி பொருளாதார பணம் ஒரு நல்ல கருவி, பணத்தை நீ எனக்கு தந்து கொண்டு இருக்கிறேன், பணம் உதவி செய்யும்படியாக பலரை எனக்காக ஏற்பாடு செய்து, அவ்வளோதான் என் பெயர். அதற்காக உமக்கு நன்றி. நீங்கள் ஏற்பாடு செய்து எனக்கு என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, கொடுத்து கொண்டு இருக்கிறீர்கள். ஏமாத்திக்கிட்டான், ஆண்டவரே தண்ணியும் அப்படியா பண்ணணும், இப்படி பண்ணணும், நான் இந்த இதுக்கு என்ன சொல்கிறது, எப்படி எதற்காக கொடுத்தாங்களோ அதை நிறைவேறும்படி நீர் அதை நடத்துகிறீர். கைதிட்டுகளை பார்ப்போம். அதான் நடக்கும். நானும் என்னை சார்ந்தவர்கள் நன்றாக இருக்கும்படி, செழிப்பாக இருக்கும்படி நீர் என்ன செய்கிறேன். இதுக்கு என்ன சொல்கிறேன்னா, திரளான பணம் என்னை தேடி வந்து கொண்டு இருக்கிறது. திரளான பணம் பல இடங்களிலிருந்து, பல நபர்களிடத்து, பல நாடுகளிலிருந்து நீர் எனக்கு உதவி செய்யும்படியாக பலரை ஏற்பாடு செய்து இந்த திருத்தலத்திலே ஆசீர்வாதத்தை கொண்டாந்து கொட்டி கொண்டிருக்கிறேன். இதுதான் என்னதுன்னா ஆவியில ஜெபிக்கிற ஜெபம். இல்லைன்னா மாமிசம் படினா, ஐயோ இந்த பையன் அருள்ராஜ் என்ன செஞ்சுட்டு போயிட்டான், இவ்வளோ மக்கள்கிட்ட இவ்வளோ நகை வாங்கி அடை வச்சிருக்கு, இவ்வளோ பணத்தை வாங்கிட்டு போயிட்டான், ஏமாற்றிட்டு போயிட்டான், ஆண்டவரே அவனை தண்டியும் அவனை சந்தித்து கொண்டுட்டு வரேன். ஒரு நாள் கூட நான் அவனை பற்றி பேசுனதும் இல்லை, ஜெபம் பண்ணதும் கிடையாது. இது மாமிசத்தில் நான் பண்ணேன்னா இது நடக்காது. நான் என்ன பண்ணிட்டு இருக்கிறேன், நீர் எனக்கு உதவி செய்யும்படி
திரளான மனிதர்களை, உதவியாளர்களை எனக்கு ஏற்பாடு செய்து திரளான பணத்தை என்னை நோக்கி வரும்படி செய்து கொண்டிருக்கிறேன். இது என்னது? இது இந்த வாரத்தில் என்ன செய்யுன்னு சொன்னால், அடுத்த வாரத்தில் நீங்கள் கொடுத்து எல்லாரும் என்ன செய்வீங்க? வாங்கிட்டு செழிப்பாக என்ன செய்வீங்க? நிறையா இருப்பீங்க இல்லையா? அது இருக்கட்டும், எல்லாம் அது என் கூட ஃப்ரெண்ட். அதுதான் இன்றைக்கி நமக்கு சொந்தம். அதான் எங்கே போனாலும் என் கூட வர முடியும். இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் உங்களுக்கு புரியுதா? ராமலிங்கனுக்கா பைபிள் நான் என்ன சொல்கிறேன்னா, சில நேரத்தில் இந்த வார்த்தையிலிருந்து தான் உள்ள பேசுவார். அதனால தான் உங்கள் கடவுள் தன்னுடைய வார்த்தை ஆவியினாலே நம்முடைய இருதயங்களிலே எழுதுகிறார். கைதிட்டுக்கலாம் பார்ப்போம். அதனால் உங்கள் இருதயத்தில் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தை எழுதி உங்களை வழிநடத்தி உங்களை வாளாகல்ல தலையாக வைக்கும்படி, உங்களை கீழாகல்ல மேலாக வைக்கும்படி, நீங்களும் உங்களை சார்ந்த உங்கள் குடும்பமும் உங்கள் உறவினர்களும் செழிப்பாக, செல்வ செழிப்பாக, ஆவிக்குரிய உன்னதங்களுக்குரிய வரங்களாலும் வல்லமையினாலும் கனிகளாலும் நிரம்பி வாழும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை என்ன செய்ய ஆசீர்வதித்து நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறேன். பிரைஸ்லா. முடிஞ்சால் அந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி எல்லாம் மாம்சத்தெல்லாம் ஜெபம் பண்ணுறான். ஆண்டவரே, ஆண்டவரே, பலகீனம் ஆண்டவரே, எங்களை பலப்படுத்த மாட்டவரே, வலிக்கு ஆண்டவரே, தங்க முடியல ஆண்டவரே, வழியை போக்க மாட்டவரே, போகாது ஆண்டவரே, வலிக்க மாட்டவரே. பிரைஸ்லா.